யாருமே செல்லக்குட்டிங்களா, நம்ம எதோட முடிச்சோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஒரு கால் வந்திருக்கும். குரல் கேட்டோன்னு செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். இவ்வளோ கோவமா ஜிம்மின்ட்ட காலில் பேசுகிறான். ஏய் ஜம்மன் பரதேசி நாயே, பரவாயில்லையே தயம், என் குரலில் கண்டுபிடிச்சிட்ட. நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, உனக்கு மூளை நல்லாவே வேலை செய்து தயம். அப்புறா அவ்வளோ சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் டெலிவரி பண்ணேன். உன் பேரை சொல்லி ஒரு கேமே ஆடி இருக்கேன் பத்தியா. கிஃப்டை கொடுத்து என் புத்தி மாட்டை ஏமாற்றி அதையும் நம்பி ஒரு இதில் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு வேற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி பேசுகிறான். தயங்க இதை கேள்விப்பட்டோன்னா அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. அவ்வளோ கோபமாக பேசுகிறான் தயங்கு ஜிமின்ட்ட. டேய் என்னடா சொல்கிற? என்ன கத்துற கூல், என்ன கத்துற உடனே? ஐயோ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டோம் கேள்விப்பட்டோன்னா அவ்வளோக்கா வருதா தயம்? உன் ஒய்ஃப்கிட்ட போய் கேளு. அவள் தான் ஏதோ படித்து பார்க்காமே அவளே சைன் பண்ணி கொடுத்துட்டா. படித்து கூட பார்க்கல, நான் படித்து பார்த்து சைன் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் படித்து பார்க்காமையே சைன் பண்ணி என் புத்திமா கொடுத்துட்டா. வேறு லெவல், என் புத்திமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். தயங்கு செம்மையாக கோவம் வருது. டேய் அப்போ நீ எஸ் டிவோர்ஸ் வாங்கியாச்சு தயம். இனிமேல் உனக்கும் என் புத்திமாவுக்கும் ஒன்றுமே இல்லை, நோவே. அதாவது நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டால் ஒரு தடவை பிரிஞ்சிருவாங்க சொல்லுவாங்களே தயம், அதே மாதிரி தான். எப்படி என் கேம் நல்லா இருக்குல்ல தயம்? கேம் நல்ல மாஸாக பண்ணியிருக்கேன்ல. ஆனால் இன்னும் இருக்கு தயம், வெயிட் அண்ட் சீ தயம். நான் வைக்கிற தயம் ஃபோனை. ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே, பை மாம்ஸ் தயம். அனுபவிச்சு சாவிடா தயம், அனுபவிச்சு சாவு. வைக்கிறேன்டா மாம்சே தயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறான். கிண்டல் பண்ணிட்டு செம்மையாக கோவம் வருது. உங்களை தான் பார்க்க வரான் தயங்கு ரூமுக்கு. அப்படியே உங்களை கத்தி கூப்பிட்றான். ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா நீங்களும் என்ன தயங்க, ஏன் இப்படி கத்துற, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற? ஏய் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்களும் பக்கத்தில் போகிறீங்க. தயம் ஏய் மயிறு, அவன் அதான் டெலிவரிக்காரன் வந்தான்ல. ஆமாம் வந்தாங்க, கிஃப்ட்டை கொடுத்தாங்க உன் பேரை சொல்லி. நானும் கிஃப்ட்டு வாங்கிட்டு அப்புறம் ஒரு இதில் சைன் பண்ண சொன்னாங்க, கிஃப்ட்டு இது பேப்பரில். நான் சைன் பண்ணேன். அறிவு கிட்டவில்லை, அறிவு உனக்கு அறிவே இல்லையாடி? படித்து பார்க்க மாட்டியா? எதுவுமே படித்து பார்க்காம நீ வாட்டி சைன் பண்ணிடுவியாடி பைத்தியக்காரி? ஏன் தயம் இப்படி கத்துற? ஏன் இதில் என்ன இருக்குது? கிஃப்ட்டு கொடுத்தா சைன் பண்ணணும் இல்லை? ஐயோ அது வேற இது வேற, புரியல தயம், நீ என்ன சொல்கிற? தயம் எல்லாமே சொல்கிறான். நீங்கள் கேட்டோன்னா செம்ம ஷாக்கு. அறிவி கட்டவளே, அவன் டிவோர்ஸ் பேப்பரில் உன்னை சைன் பண்ண வச்சுருக்காண்டி, உனக்கே தெரியாமல் நீ படித்து பார்க்காம நீ மட்டும் சைன் பண்ணியிருக்க பைத்தியக்காரி. உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவம் வருது தயங்கு. எல்லா பொருளையும் போட்டு செம்மையாக உடைக்கிறான். அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. தயம் ஏய் இப்போ என்ன மையத்துக்கு ஷாக்கில் நிற்கிற? அதான் சைன் போட்டு கொடுத்துட்டேல்ல, உனக்கும் எனக்கும் என்ன இருக்குது? இன்னும் ஒரு தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறான் அவங்கக்கிட்ட. நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது தயம், எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட ஏன் கத்துற? அவன் தான் என் பேப்பரை கொடுத்து சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வெப்செட் ஆகுறீங்க. தயம் ஐயோ இவ ஒருத்தி உடனே டப்புன்னு வெப்செட் ஆகிடுவா. ஏய் ஓகே ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஒன்றும் இல்லை ஓகேவா, நீ பயப்படாத, என்னை விட்டு நீ பிரிஞ்செல்லாம் போயிட மாட்ட, டிவோர்ஸ் தானே. அவன் வேணிக்குன்னே என்னை ஏமாற்றி சைன் வாங்க வச்சுருக்கான், பார்த்துக்கிறேன் சிம்மனா, நீ பயப்படாத. என்ன, நான் உனக்கு எப்போவுமே இருப்பேன் சரியா? அவனை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் தெரியும்.
எனக்கு பயமாக இருக்குது தயம். நீ என்னென்ன பண்ணுவானோ இந்த ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்குது. நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் ப்ளீஸ் தயம். இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனையே, இல்லைன்னா அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் எங்கடி போக சொல்கிற? எல்லாம் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும்? ஐயோ தயம், இதெல்லாம் வேணாம் தயம் ப்ளீஸ், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்தி சொல்கிறீங்க அழுதுகிட்டே. தயங்குது. ஐயோ உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பாரு, எனக்கு இங்கே முக்கியமான எல்லாமே இருக்குதுடி. என்ன முக்கியமானது எல்லாம் இருக்குது? என்ன இருக்குது உனக்கு? ஆஃபீஸ் இருக்குது, வீடு இருக்குது, இதுதானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி சொல்கிறீங்க அழுதுகிட்டே. தயங்குது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறான் ஒரு இதில் பயத்தில், அதாவது ஒரு ஷாக்கில் சொல்லிடுறான். நீங்கள் இதை கேள்விப்பட்டோன்னா அவ்வளோதான், அப்படியே ஷாக் ஆகி தயங்க பார்க்குறீங்க. தயங்க வந்து ஏய் என்னடி ஆச்சு? தயம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகுறான். அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாகவே நின்றுக்கிட்டு இருக்கான். இல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கு திணறான். நீங்கள் வந்து தயம் உண்மையை சொல்லு தயம், போய் சொல்லாத, அப்போ இத்தனால நீ என்கிட்ட நடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக கத்தி பேசுகிறீங்க. தயம் வந்து ஏய் இல்லடி, நான் 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 வந்து பேசாத தயம், நீ இதுக்கு மேலே எதுவுமே பேசாத. இப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை, உன் பொண்டாட்டி முக்கியம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே உனக்கு ரொம்ப முக்கியம். போ அவ கூடயே போய் வாழ்க்கையை வாழு, என் கூட எதுக்கு இருக்க? நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிடுறீங்க. தயம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. தயம் வந்து எவ்வளோ தடுத்து நிறுத்துறான். ஏய் வேணாண்டி, நீ போகாதடி, நீ போனேன்னா அப்புறம் ஜம்மன் ஏதாவது பண்ணிடுவான்டி, ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகாத. நான் தெரியாமல் என்ன தெரியாமல் எப்படி வாயிலேருந்து வரும் உனக்கு தயம்? தெரிஞ்சு தான் வந்துச்சு, இதனால் என்கிட்ட நடிச்சிருக்க அப்படி தானே? சி, உன்னை நினச்சாலே கேவலமாக இருக்குது தயம். நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் தயம். இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத, நீ இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக திட்டி விட்டுட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. தயங்கா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே செம்மையாக அவனுக்கு கோவம் வருது. ச்சே, ஐயோ என்ன அந்த ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பேரை சொல்லி ரொம்ப கோவமாக எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். தயங்க வந்து இந்த மாதிரி சவுண்டு போட்டு கத்துற சவுண்டு நல்லாவே ஜங்கு கேட்குது. டக்குன்னு ரூமுக்கு வந்து பார்க்குறான். ரூமுக்கு வந்து பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப ஷாக்கு. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்க? அந்த ஜிம்மனை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் தாயம், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரையே சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, ஏன்டா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க? டேய் ஜங்கு, அவன் எல்லாமே என் லைஃபையே டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டான்டா. அவனை நான் கொலை பண்ணாமல் விடவே மாட்டேன் ஜம்மன், சாவி என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக கத்துறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டே இங்கே பேர் கோவப்படாது, பார்த்துக்கலாம், அந்த ஜிம்மனை பார்த்துக்கலாம், நீ ஏன் கோவப்படுற, நீ அமைதியாடுறா. டேய் ஒன்றும் இல்லைடா, இல்லை அவனை நான் இன்றைக்கே கொலை பண்ணியே தீரணும் அந்த ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு கொலை வரியில் இருக்கான் நம்ம தயாங்க வந்து. ஓகே என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து உங்களை தான் தேடுறான். ஏய் உன் ஒய்ஃப் எங்கடா, அவளை எங்கே? அவள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாடா, என்னை விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் இந்த ஜெம்மன்னால தான், எல்லாமே இந்த ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்துறான். தயங்க வந்து அது போயிட்டாலாம். டேய் என்னடா சொல்கிற, அப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை? டேய் நான் தெரியாமல் ஏதோ வாய் தவறி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இருக்கான்னு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டா. அது கேள்விப்பட்டோம், நான் அசிங்கமாக என்ன நினச்சி திட்டி விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரியாக கோவமாக சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா, டேய் உனக்கு அறிவு இருக்கா, இந்த மாதிரி ஏன்டா சொன்ன, பைத்தியமாடா நீனு? இல்லைடா நான் எவ்வளவோ சொன்னேன், அது தெரியாமல்
இன்னெல்லாம் வச்சுக்கிட்டு தயாங் நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? ஏன் அப்படி சொன்ன? பாரு அவளும் கிளம்பி போயிட்டா. இப்போ ஜிம்மின் என்ன கொலவெறியில் இருக்கானோ தெரில. எப்படியாவது அவளை அடைஞ்சே தேனும் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுற தயம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்துறான், திட்டுறான் தயங்க போட்டு. தயங்கு ரொம்ப கோவம் வருது. இல்லை இல்லை, நான் அவனை கொலை பண்ணியே தீரணும் ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. டேய் பொறுமையாடுறா. டேய் இப்போ அவசரப்படாத, நீ பொறுமையாரு, பார்த்துக்கலாம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜங்குக்கு வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறான். ஒரு வழியாக ஜங்குக்கு வந்து சமாதானப்படுத்திடுறான். தயங்கு கொஞ்ச நேரத்தில் தயங்கு அப்படியே அமைதியாகிடுறான். இதே நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறீங்க, அழுதுகிட்டே வந்துட்டு உங்கள் அம்மாட்ட எல்லாமே சொல்லிவிட்டு அப்படியே செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா மேலேயே தூங்கிடுறீங்க. நம்ம ஜெமீனை வந்து லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே செம்ம ஈவில் ஸ்மெல் பண்ணுறான். தயம் நல்லா உடம்பு வச்சு சாவுடா, உனக்குலாம் அதாண்டா தண்டனை, சாவு. என் புஜ்ஜிமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா போயிடுவான்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் பாரு நான் என்ன கேம் ஆடுறேன்னு மட்டும். என் புஜ்ஜிமாவை உன் கண்ணு முன்னாடி மேரேஜ் பண்ணி காட்டுறேன்டா, அவ கூட வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு இந்த மாதிரி சைக்கோ மாதிரி நம்ம ஜிமின் வந்து பேசுகிறான். கேடா அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் 3வது பார்ட்டில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் தீங்க. லவ் யூ சராங்கி, ஷிப்பு, பாய்.